வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது நெல்லூர் எண்ணெய் கத்திரிக்காய். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் நான் இட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கத்திரிக்காய் முதல்ல நம்ம இந்த மாதிரி கீறிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் மசாலா வைக்கிற அளவுக்கு நம்ம இதை கீறிக்கலாம். கீறிட்டு பார்த்து கவனமாக தான் இருக்கணும், இல்லைன்னா கை போயிடும். அந்த மாதிரி கீரியாச்சு. ரொம்ப ஃபேமஸான இந்த நெல்லூர் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நம்ம இப்போ ஓப்போஸ் மெத்தடில் பண்ண போகிறோம். மெத்தட் ஆஃப் குக்கிங்கில். ஸோ கண்டினியூஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப சீக்கிரமாக முடியக்கூடிய ரெசிபி, அதுவும் ஓப்போஸில் வந்து சொல்லவே வேணாம், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு நடுவில் வைக்கிறதுக்கு மசாலாவுக்கு வந்து உடைச்ச கடலப்பருப்பு, அது கூட வந்து கடுகு கருவேப்பிலை தாளிப்பு, அது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறேன். இந்த பவுடரை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, இந்த கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணி அப்படியே பவுல் வச்சிடலாம். கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா உள்ளே இருக்கிற மாதிரி, ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆயில், குக்கிங் ஆயில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எண்ணெய் கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்தியாக போட்டுக்கலாமே. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை தாளிப்பு, ஓகேங்களா? போட்டுட்டு அடுத்து நம்மகிட்ட இருக்கிற ஆனியன், அதாவது வெங்காயத்தை நம்ம கீழே லேயரில் வச்சிடலாம். ஓகேவா? வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற காஞ்ச மிளகா ஒரு 2-3 மிளகா போட்டுக்கலாம். ஆந்திரா ஐட்டம் பூரா காரம் தூக்கலாக தான் இருக்கும், அதனால் தாராளமாகவே இதுக்கு மிளகா போட்டு சேர்த்துக்கலாம். மிளகா சேர்த்துட்டு அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற பவுடரில் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஓகேங்களா? சேர்க்க வேண்டிய சேர்த்தாச்சு. உப்பு வந்து கொஞ்சம் அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், பாருங்கள், அப்படியே முழுசாக உள்ளே வைக்கிறேன். இப்படி வச்சிடலாமா? ஓகே. இந்த மாதிரி மசாலா ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை உள்ளே வச்சிட்டோம். ஸோ ஃபைனலி எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சமாக இது கூட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு மேலால் இந்த கத்திரிக்காய்க்கு மேலே கொஞ்சம் சால்ட்டு, இந்த பஞ்சுக்காக. ஓகே, போட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ குக்கர் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இது நல்லா சுருண்டு அப்படியே அந்த மசாலாக்குள்ளே பாயில் ஆகி, ஓப்பன் கடாயில் வந்து நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சுருட்டி வதக்கி எடுப்போம். இப்போ இதில் வந்து நல்லா விசிலை நம்ம ஒரு விசில் சேர்த்து கொடுக்கும்போது அந்த கத்திரிக்காய் நல்லா அது கூட குக் ஆகி அந்த மசாலா கூட மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இது வேகட்டும். இந்த மேஜிக் பாட்டில்
ஃபஸ்ட்டு டைமாக நான் நெல்லூர் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி இருக்க போதுன்னு நானே ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. வெயிட் அண்ட் சீ. ஸோ முதல் விசில் வந்துருச்சு. இனி ஒரு 2 விசில் கூட விடலாம். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் நல்லா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகும். இன்னொரு விசில் வேணும். யூஸ்வலாக நம்ம கடாயில் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா அந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக நம்ம அதை நல்லா வணங்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த பாட்டில் மேஜிக் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 3 விசில் 4 விசில்லையே அந்த கத்திரிக்காய் நல்லாவே குக் ஆயிரும். ஏன்னா மட்டன் சிக்கனே குக் ஆகும்போது கத்திரிக்காய் குக் ஆகாதான் என்ன பின்ன. ஸோ அந்த மாதிரி நல்லா இந்த எண்ணெய் கத்திரிக்காய்ங்கிறதுனால நல்லா கொஞ்சம் அது சுருண்ட மாதிரி வரணும். அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம விசில் விட்டாச்சு. இப்போ மசாலா கூட சேர்ந்து நல்லா கத்திரிக்காய் பாயில் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு எடுத்துக்க டைம் வந்து 5 minutes 22 seconds. ஓகே, இப்போ இந்த ரெசிபி முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஆவிலாம் இதுக்கு விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவி அடங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த கேஸை ரிலீஸ் பண்ணிடலாம். வெரி ஃபேமஸ் ரெசிபி இது, நெல்லூர் எண்ணெய் கத்திரிக்காய். நல்லா சுடு சாதம், ரசம், சுட்ட அப்பளத்து கூட இந்த ரெசிபி செம்மையாக மேட்ச் ஆகும். இப்போ இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை. கத்திரிக்காய் நல்லா தாறுமாறாக வெந்திருக்கு. ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த நெல்லூர் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிருக்கு. யூஸ்வலாக நீங்கள் செய்யும்போது 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகிற இந்த ரெசிபியை நம்ம குயிக்காக இந்த மேஜிக் பாட்டில் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.